இவள் பெயர் ராதிகா. 8 மாத கர்ப்பம். கால்கள் வீங்கியிருக்கும், மூச்சு திணறும். ஆனா அந்த வீட்டில் அவளுக்கு ஓய்வில்லை. மாமியார் அவளை தினமும் கர்ப்பம்னு நாடகம் ஆடாத, என் காலத்துல நாங்க வயிற்றோட வயல் வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவா. ராதிகாவுடைய கணவன் அருகில்தான் இருப்பான். ஆனா அவனது மௌனம் ராதிகாவுக்கு கிடைத்த பெரிய தண்டனை. ஒரு நாள் ராதிகா வாந்தி எடுத்தாள். கணவன் கோபத்தில் வேண்டும்னே சீரியா என்று கத்தினான். உடனே மாமியார், இவ பெண் குழந்தைய பெத்து தொலைச்சிட்டா என் வீட்டுக்கே அவமானம் என்று கூறினாள். அந்த வார்த்தை ராதிகாவின் மனதை அதிகம் குலுக்கியது. அன்று இரவு வயிற்று வலி, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னான். நாளைக்கு போலாம்னு சொல்லி கதவை மூடினான் கணவன். ராதிகா தரையிலே உட்கார்ந்து வயிற்றை கட்டிப்பிடித்து கண்ணீரோட குழந்தையிடம் சொன்னாள், உன்னை காப்பாத்த நான் இருக்கேன், நீ பயப்படாதே என்று. அடுத்த நாள் அவளே மருத்துவமனைக்கு தனியாக சென்று மருத்துவர் செக்அப் செய்து முடித்துவிட்டு அனைத்திற்கும் மன அழுத்தம் தான் காரணம் என்று சொன்னார். வயிற்றில் இருக்கும் உயிருக்காக அவள் மாமியார் வீட்டை விட்டு வெளியேறினாள். ராதிகா எடுத்த முடிவு சரியா தவறா? நீங்க ராதிகாவோட இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.